Hi friends, இன்னைக்கு மணப்பெண் சமையல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். நான்வெஜ்ல வாங்க சேனலுக்குள்ள போலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணும்போது ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். ஸோ 1/4 கிலோ அளவுக்கு எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு பழமான தக்காளி, நல்ல சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணி ஒரே ஒரு வெங்காயம் போதும், 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேணும்னா சிக்கனை பொடி பொடியாக நறுக்கி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்க வேண்டாம்னா 3 துண்டு இஞ்சி நான் ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன பீஸாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பல் பூண்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி. இப்போ கடாய் வச்சுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா செரிக்கும். லைட்டாக இடித்து ஆட் பண்ணிக்கிறேன் சீரகத்தூளை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டுருங்க. இதில் என்ன ஒரு டிப்புனா, நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வந்து பச்சை வாசனை அதிகமாக இருக்கும், ஏன்னா நம்ம சிக்கனோட சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால. ஸோ ஒரு 8 நிமிஷம் நீங்கள் எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கனும் நல்லா வெந்துடும் 8 நிமிஷத்துக்கு அப்புறம். கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வதங்கணும் இல்லையா, அதுக்காக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பார்த்து சேருங்க, அதிகமாக போடக்கூடாது. தூள் உப்பு தான் ஆட் பண்ணணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் அஞ்சலப்பட்டியில் இருக்க கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா, 1 கப் அளவுக்கு கோதுமை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம ரெசிபி ரெடி ஆகிறதுக்குள்ளே யூடியூப்பில் மணப்பெண் சமையலில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேவரட்டான வீடியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் ஒரு தடவை பண்ணால் போதும். அடுத்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ண போகிறீங்க. லைக் பண்ண பிறகு ஆடட் லைக்குன்னு உங்களுக்கு வீடியோஸ் கீழே கொடுத்துரும். அடுத்து நீங்கள் வீடியோஸை தள்ளிட்டே போனீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வரும். அங்கே நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு டைப் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, ஸ்மைலி சிம்பிள்ஸில் ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் போட்டு அமிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு ஃபேவரட் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் தான் சாப்பிடுவோம், ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா காரம் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணம் ரெடி. சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் மாவை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதை வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்ககிட்ட வந்து கோல்கட்டை அச்சு இருந்துச்சுன்னா அந்த அச்சில் வந்து ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வந்து அதில் வச்சுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லை மூடும் போது வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க, ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா கிழிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் திக்காக வந்து சப்பாத்தி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடியில் இருக்க மாவு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக நீங்கள் கைவிட்டு ஷேப் வந்து கரெக்டாக அச்சு வந்து நல்லா பதியணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளே வந்து பூர்ணம் வந்து ஸ்டஃப் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அச்சு வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பூர்ணத்தை வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இதை வந்து வெஜ்ஜில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். காய்கறி நல்லா பொடி நறுக்கிட்டு இந்த மசாலாஸ் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கனில் செய்கிறோம். பூனை வந்து நல்லா டைட்டாக வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க, காலியாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து தெரியாது. பூனும் எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ண பிறகு லைட்டாக மைதா கம் வேணும்னா மைதா கம் போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி வேண்டாம்னா நீங்கள் எக்ஸஸாக இருக்க எல்லா மாவையும் வந்து உள்ளே போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி நொந்தி விட்டுருங்க. நொந்திட்டிங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து மூடிடும். நல்லா அப்படியே அழுத்தி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வந்து எடுத்துடலாம்.
இப்போ நல்லா நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி செஞ்சு வச்சோன்னா குட்டீஸ்லாம் பார்த்துட்டு என்னடா சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் வந்து ரெடியாக இருக்கேன்ட்டு ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க. மைதா வேண்டாம்னா நீங்கள் ஃபுல் கோதுமையில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்நாக்கை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது கூட நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கூடவே ஏதாவது தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸோடு நான் வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.